ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஸோ என்னுடைய பாசக்கார அம்மா எனக்காக சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த அப்பா ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு போயிட்டு நல்லபடியாக என்னுடைய பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் 30 நாள் நோன்பு வச்சது ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த 30 நாள் நோன்பும் எனக்கு எல்லாமே நல்ல நிறைவாக கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். பெருநாள் தொழுதுட்டு வீட்டில் எங்கள் அம்மா ஒரு பாயாசம் ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான பாயாசம் இது. ஸோ இந்த பாயாசம் குடித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் டிஃபன் ஏதாவது இருந்ததுன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு அண்ட் ஆஃப்டர் தட் மதியானம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி, ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் அதையும் காட்டுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த அப்பா ரொம்ப கசகசன்னு இருந்தது, அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வெயில் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு இடியாப்பமும் நல்லா மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை வச்சு நல்லா சாப்பிட்டேன். ஸோ மட்டன்லாம் நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆகிருந்தது. ஸோ இடியாப்பமும் மட்டன் குழம்பும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் குலாப் ஜாமுன் இருந்தது. ஸோ குலாப் ஜாமுன் செம்ம சாஃப்டாக நல்லா இருந்தது, நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2:43 ஆயிடுச்சு. வயிறு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நல்லா மட்டன் பிரியாணி இருக்கு, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இருக்கு, அப்புறம் கிரில் சிக்கன் இருக்கு, அப்புறமா பிரெட் ஹல்வா இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பிளேட்ல போட்டு நல்லா சாப்பிடலான்னு இருக்கேன். அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி எடுத்திருக்கேன் அண்ட் மட்டன் பீசஸ் நிறைய எடுத்திருக்கேன் அண்ட் கிரில் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பிரெட் ஹல்வா எடுத்திருக்கேன். பிரியாணியில் ரைஸை தேடணும் போல இருக்கு. கறி தான் நிறைய. ஃபர்ஸ்ட் லைட்டா மட்டன் பீஸ் எடுத்து வச்சு ஒரு வாய். அம்மா பிரியாணி ஈத் அன்னைக்கு உட்காந்து இந்த மாதிரி ரிலாக்ஸா ஜாலியா உட்காந்து இந்த மாதிரி மட்டன் பிரியாணி சாப்பிடுற சுகமே தனிதாங்க. கிரில் சிக்கனு, இந்த கிரில் சிக்கனை அப்படியே பிச்சுட்டு இந்த கத்திரிக்காயில் அப்படியே வைக்கணும். கிரில் சிக்கனை வச்சுட்டு கொஞ்சோண்டு பிரியாணி ரைஸில் எடுத்து இப்படி எடுத்துக்கணும் கை ஃபுல்லாக. இதை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. டேஸ்ட் சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க கேமராமேன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டு கேமராமேன் யாருன்னு முடிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. பிரெட் அல்வா அப்படியே அந்த பால்கோவால நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையா இருக்கு. பிரெட் அல்வா பார்க்கும் போதே அப்படியே அந்த பால்கோவா மேட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே செம்ம ஒரு ஃபீல் இருக்கு. சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது பிரெட் அல்வாவை பார்த்த உடனே. சாப்பிடும் போது அப்படியே அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே தொண்டை வழியா அப்படியே இறங்குது. செம்மையா இருக்கு. ஸோ இந்த ஈதுக்கு உங்க வீட்டில் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிளேட்ல இருக்கிறது ஃபுல்லாவே அந்த கறியோடைய எலும்பு தான். ஸோ சாப்பாடோட கறி தான் அதிகமா இருந்தது. 1/2 கிலோக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் மட்டனே. இதுல ஒரு குவார்டர் கிரில் சிக்கன் இருந்தது. நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன் முடியாம. நீங்களும் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரையும் டாடா பை, see you.